முதலமைச்சர் விஜயுடன் 9 அமைச்சர்கள் அன்றே பதவியேற்ற நிலையில் அவர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யாமல் இருந்த நிலையில் தற்பொழுது அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் மற்றும் 9 அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் தொடர்பான விவரங்களை நாம் தற்பொழுது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நம்மிடையே அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு பொங்கலூர் மணிகண்டன், இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. ஒவ்வொரு அமைச்சருக்கும் என்னென்ன இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. இதுல திரு செங்கோட்டையன் அவர்களை தவிர்த்து இது எல்லாருக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்க போகுது இந்த அமைச்சரவைன்றது. ஸோ அவர் தவிர்த்து ஃப்ரெஷர்ஸ்க்கு இவ்வளோ பெரிய பொறுப்பு கையில் வரும்போது அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, எதெல்லாம் பலம், எதெல்லாம் பலவீனம் நீங்க நினைக்கிறீங்க? நிர்வாகத்திற்கு வந்திருக்கிற எல்லோருமே புதியதாக இருந்தாலும் நிச்சயமாக அருண்குமார் இருக்காங்கன்னா நல்லா படித்தவர், IRS அதிகாரி இருந்தவர். ஏன்னா அவரை போன்றவர்களுக்கு நிர்வாகம் வீட்டில் நிச்சயமாக கையாளு அவருக்கு சிரமம் இருக்க வாய்ப்பே இல்லை. அதே சமயத்தில் திரு செங்கோட்டை அவர்கள் மூத்தவர், 2000 தெரியும், அவர் அந்த கையாளு வல்லமை படைத்தவர் தான், தவறு கிடையாது. ஆனால் இன்னும் ஒரு சில துறைகளை மொத்தமாக வைத்திருக்காங்க என்பதுதான் குறைபாடு. நீங்க துறைகள் 34 அமைச்சர்களை நியமிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்து கூட ஒரு 9 அமைச்சர்களுக்குள்ளாக சுருக்குவது என்பது நிச்சயமாக கையாளுவது அதுதான் கடினம். முதல்ல அமைச்சரை விரிவுபடுத்த வேண்டும், துறைகளை பிரித்து கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நிச்சயமாக ஒவ்வொரு துறையையும் அவர்கள் முழுமையான உணர்ந்து கொள்ள முடியும். அதற்கு முன்பாக ஒரு துறையை இப்ப கையாண்டு கொண்டு திடீரென்று மாற்றி வேற துறைக்கு செல்லும் போது நிச்சயமாக குழப்பம் உருவாகுங்க. நாங்களே பாத்தீங்கன்னா ஒரு 6 மாத காலம் இந்த ஆட்சியை பெரிதாக விமர்சிக்கக்கூடாது, அவகாசம் தர வேண்டும் எல்லாம் விரும்புறோம். அப்போ அதற்குள்ளாக அவர்கள் நிர்வாகம் குறித்த அறிவை பெற்றுவிட்டால் மட்டும்தான் மக்களுக்கான அந்த திட்டங்களை கொண்டு வர முடியும், மக்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியும். எனவே இந்த அரசு விரைந்து முழுமையான அமைச்சர்கள் அமைப்பதற்கு முயற்சிக்காமல் உதவி பேரத்தின் மூலமாக ஒவ்வொரு கட்சியும் பிளவுபடுத்த முயற்சி ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் என்றால் மக்கள் விரும்புகிறாங்க. அதாவது புதிய அரசு வந்த உடனேயே நாம் அவருடைய குறைகளை சுட்டிக்கான அவசியம் இல்லை. எனவே இந்த அரசு காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்களே 2 மினிஸ்டர் எங்களுக்கும் தரப்போறாங்க. அப்ப கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லையா அமைச்சரவை விரிவாக்கம் பத்தி? இதுவே 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வந்ததுங்க, பதவியேற்ற முன்னால. இப்ப இவ்வளவு காலதாமதம் வேண்டியது இல்லைங்க. அதாவது பதவியேற்றாங்க, பெரும்பாலும் நிறுவனத்தாகிவிட்டது. உடனடியாக துறைகளை பிரித்து 33 அமைச்சர்களை நியமனம் செய்து அவர்களுக்கான துறையை ஒதுக்கி கையாண்டால் மட்டும்தான் தமிழ்நாடு முழுவதும் 36 துறைகளை கையாள முடியுங்க. எத்தனையோ பிரச்சனைகள் ஒரு குறிப்பா சொல்றேன் நானு. மின்சாரத்துறையில தக்கல் முறையில பணம் செலுத்துவதற்கு, அதாவது 3 லட்சம், 2.25 லட்சம், 4 லட்சம் பணம் செலுத்தி அந்த இலவச மின் இணைப்பு பெறுவதற்காக 10,000 20,000 விவசாயிகள் காத்திருக்காங்க. பல லட்சம் பேர் ஏற்கனவே முன்பதிவு செய்து காத்திருக்காங்க. அப்போ இதை கடந்த ஆட்சியிலேயே நிறைவேற்றப்பட வேண்டிய ஒன்று. இன்று வரையும் அது ஒண்ணுமே பண்ணல. அப்படி எல்லாம் விரைந்து முடிக்க அந்தந்த துறைகளுக்கு முழுமையான சுதந்திரம் கொடுத்து இயங்க வேண்டியது முதலமைச்சருடைய கடமை. இதை தாமதப்படுத்தினால் பாதிக்கப்படுவது மக்கள். அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, விஜயோருக்கோ மற்றவர்களுக்கோ எந்த பாதிப்பு வரப்போது இல்லை. அவர்கள் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படுவது மக்கள் தான். இப்போ இன்னும் சொன்னா புதியவர்களாக இருப்பவர்களுக்கு அனுபவ குறைவு ஒன்று இருக்கிறது. அவர்கள் வெவ்வேறு துறையில் இருந்தவங்க, வெறுமனே ரகசிய மனப்பான்மையோடு அரசியல் அணியவர்கள், அவர்களுக்கு நிர்வாக திறன் குறித்த அறிவு, அவர் நிர்வாகம் பற்றிய முழுமையான புலமையினால் நிச்சயமா இருக்க வாய்ப்பே இல்லை. எனவே ஓரளவுக்கு இந்த அமைச்சரவை விரிவாக்கிற போதுதான் யார் எப்படி கையாளாலும் தெரிஞ்சுக்க முடியும். சில சமயங்களில் புதியவர்களும் சிறப்பாக செயல்படும் வாய்ப்புண்டு. இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த அமைச்சரை விரிவாக்கம் செய்ய வேண்டியதான் அவசியமானது. ரைட், நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி புதியவர்களாக இருந்தாலுமே சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாமே ஸ்ட்ரீம்லைன் ஆகிறதுக்கு இந்த அனுபவமின்மை இதெல்லாம் சரி பண்ணி அமைச்சரவை பணிகள் எல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு ஒரு 6 மாத காலம் எடுத்துக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை அதுக்கும் மேலே ஆக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, குறைந்தது 6 மாத காலம் அவசரம் வேண்டும். ஏன்னா ஒரு துறையை பற்றிய முழுமையாக தெரியும். தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக ஒவ்வொரு சிக்கல் இருக்கிறது. இப்போ நீங்கள் நீர்வளத்துறை இருக்குது. நீர்வளத்துறைன்னு சொன்னால் பரம்புக்குள் ஆழியாறு, ஆனவன் நல்லாறு, பவனாசி அத்திக்கடவு, பெரியார் முல்லை பெரியாறு, காவிரி பிரச்சனை, பாலாறு, இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு அந்த மாதிரி பல்வேறு பிரச்சனை இருக்குங்க. அப்போ அது எங்க ஆறுகள் ஓடுது, என்ன தண்ணி பிரச்சனை, மாணவர்கள் சம்பளம் என்ன சிக்கல், இப்படி ஒவ்வொன்றுமே புரிய முடியாத ஒன்றுங்க. இதை உணர்வதற்கே குறைந்தபட்சம் 6 மாத அவகாசம் தேவை. உடனடி பணியாற்றக்கூடிய IAS அதிகாரிகள் மிக சிறப்பாக இருக்க வேண்டும். தவறு நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் செய்து நிர்வாகத்தை கட்டமைத்தால் மட்டும்தான் அந்த துறை அமைச்சர் நிச்சயமாக வெற்றி நடை ஓட்டு கொண்டு செல்ல முடியுங்க. எனவே இதற்கு முதலமைச்சர் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து நேரடி கண்காணிப்பில் ஒவ்வொரு முறையும் ஆலோசனை செய்வதும் ஆய்வு செய்வதும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதும் அவசியம். எனவே இது விளையாட்டான விஷயம் இல்லைங்க. தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தம் நிர்வாகம் பண்றது.
குறிப்பா திரு விஜயனுடைய அவருக்கு கீழே வந்து காவல்துறை எல்லாம் வருது. அப்போ காவல்துறை பணி என்பது தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பது. எனவே இந்த பாதுகாப்பு பணி என்பதை, சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு என்பதை மிக நேர்த்தியாக கையாள வேண்டும்ங்க. எனவே இதை முழு அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்தால் மட்டும்தான் நிச்சயமாக இது முழுமை பெறுங்க. இல்லைன்னு சொன்னா நிச்சயமாக சிக்கலை சந்திக்குங்க. அதற்கு நிச்சயமா அவகாசம் தேவை, மருத்துவ அவகாசம் தேவை. அவகாசம் கொடுப்பதற்கு முன்பாகவே அது குறித்து ஒரு ஆழ்ந்த ஒரு விருப்பத்தோடு அவர்கள் செயல்பட்டால் நிச்சயமாக ஒரு மாற்றம் வரலாம். ரைட். திரு மணிகண்டன், ஒரு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் களத்துக்கு வந்த பிறகு இந்த அமைச்சரவை அறிவிக்கப்படும் வரை கண்டிப்பாக ஒரு சுணக்கம், எந்த மாநிலமாக இருந்தாலும் ஒரு சுணக்கம் வரும். அதை தாண்டி இப்போ இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இமீடியட் அட்டென்ஷன் ஒரு இலாக்காக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னும் போது உங்களுடைய முதல் ப்ரிஃபரன்ஸ் எந்த இலாக்காவாக இருக்கும்? இல்ல, முதல் இலாக்காங்க பாதுகாப்பு, அதாவது உள்துறை கையாளக்கூடிய, காவல்துறையை கையாளக்கூடிய முதலமைச்சராக செய்ய வேண்டிய ஒன்று. ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுவதுமே சட்ட ஒழுங்கு பிரச்சனை கடந்த காலத்தில் மிக மோசமா இருந்தது. தொடர்ந்து கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் விநியோகம் அதிகமாக இருந்தது. இதை கட்டுப்படுத்தாமல் அடுத்த தலைமுறையே பாதிக்குங்க. இன்னொரு 20 ஆண்டு கழித்து வாக்களிக்க போகிற ஒரு தலைமுறையை இன்றே கிடைக்கக்கூடிய வகையில அது மிட்டாய் வடிவத்தில் எல்லா வடிவத்திலும் பதில் சொல்றாங்க. எனவே இதை கையாளுவதுதான் மிக அவசியமான உடனடி தேவை. அது முதலமைச்சர்கள் இருக்குது. இதை முதலமைச்சர் அவர்கள் மிக விரைந்து, அதாவது கடுமை காட்டினா போதுங்க, மிக கடுமை காட்டி செய்தாலே அச்சம் உருவாகுமே. மாறாக வெறுமனே விளம்பரத்திற்காக எதையும் செய்யக்கூடாது. கடந்த கால ஆட்சி பற்றி நாங்கள் தொடர்ந்து தொலைக்காட்சி விவாதங்களை பேசிட்டே வந்தா முதலமைச்சர் வந்து ஏற்கனவே மறுத்துட்டு வந்தார். அதாவது வெற்று விளம்பரத்தால் மட்டுமே ஒரு மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியாதுங்க. ஒழுக்க நடைமுறைக்கு உகந்ததாக இருக்க வேண்டும், நடைமுறைகள் சாத்தியமாக வேண்டும். எனவே அது மாதிரி திரு விஜய் அவர்கள் இந்த காவல்துறையை கையாண்டு சட்ட ஒழுங்கை சீர் செய்து தவறுகள் எங்கெல்லாம் உருவாகிறதோ அதெல்லாம் தடுக்கிற முயற்சியில் அவர் துரிதமாக ஈடுபட்டு, அதே மாதிரி லஞ்சம், ஊழல் இது வந்து மிக கடுமையாக உத்தரவிட்டால் நிச்சயமாக தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியும். அது செய்வார் என்று நம்புகிறோம். அதுக்கான அவகாசத்தை அளிக்கிறோம். ரைட். நன்றி திரு பொங்கலூர் மணிகண்டன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு. தமிழக அமைச்சரவை பட்டியலின் இலாக்காக்கள் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கடந்த ஒரு வார காலமாக இதற்காக தான் நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம், எப்போ இது தொடர்பான அறிவிப்பு வரும்னு. அந்த அறிவிப்பு தற்பொழுது வந்திருக்கிறது. முதலமைச்சரோடு பதவியேற்ற 9 அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் தற்பொழுது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் சொன்ன மாதிரி இன்னும் அமைச்சரவை வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டு பணிகள் வந்து டைவர்சிஃபை பண்ணி தரணும், எல்லாருக்கும் இது பிரித்து கொடுக்க வேண்டியது அவசியமாகிறது ஒரு சீரான நிர்வாகத்திற்கு அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க குறிப்பிட வேண்டியதா இருக்கு. ஏற்கனவே காங்கிரஸ் தரப்புல இருந்து 2 அமைச்சர்கள் எங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விரிவாக்கம்ன்றதை நம்ம எப்போ எதிர்பார்க்கலான்ற கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கிறது. ஆஸ் ஆஃப் நவ் இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன அப்படின்றத முக்கிய செய்தியா பார்த்துட்டு 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.